ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு சம்பவம் போச்சு. இந்த நேகா பொண்ணு விஷாலுக்கு பதில் இந்த பொண்ணே உள்ளே வந்திருக்கலாம் போல இருக்கு. அவ்வளோ அழகாக பேசுகிறாங்க. ஆக்சுவலாக விஷாலுக்கு சப்போர்ட் பண்ண தான் வந்தாங்க, மோட்டிவேஷன் கொடுக்க தான் வந்தாங்க. பட் எப்படி சௌந்தர்யாவோட அப்பாவும் அம்மாவும் தம்பியும் சொன்னாங்களோ அதே மாதிரி பேசுகிறாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறைய பேர் இவங்கள தங்கச்சின்றாங்க, ஒரு சில பேர் இவங்கள லவ்வர்ன்றாங்க. அது அவங்க ரெண்டு பேருக்கு தான் தெரியும். இங்கே அவங்க பேசுகிறாங்க, சூப்பராக பேசியிருந்தாங்க. முதல்ல ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், தர்ஷிகாவுக்கு நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்தீங்க, அதனால தான் அந்த பொண்ணு அந்த ஃபீலிங்கை கொடுத்துச்சு, நீங்கள் போனது தப்புன்னு பேசியிருந்தாங்க. இப்போ சௌந்தர்யா விஷயத்தில் நீங்கள் ஒழுங்காக முறைப்படி மன்னிப்பு கேட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. செம்மையாக இருந்துச்சு. வந்தவொடனே அழகாக சொம்பளம் தூக்கலை. நீங்கள் கேப்டன்சி நல்லா தான் பண்ணீங்க, இல்லைன்னு சொல்ல. லாஸ்ட் வீக் தான் கேமே விளையாடவே ஆரம்பிச்சிருக்கீங்க, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் சனிக்கிழமை சொன்னார், நீங்கள் பயாஸ்டு கேப்டன், அது உண்மை தான். அதை தாண்டி கேப்டனாக நல்லா தான் பண்ணீங்க, ஆனால் உண்மையே அன்ஷிதாக்கு நீங்கள் சொம்பு தூக்கின மாதிரி தான் இருந்துச்சு. சரி, எனக்கு ஒரே ஒரு டவுட்டு. ஃபஸ்ட்டு விஜய் சேதுபதி அவர்கள் உங்களுக்கு வார்னிங் கொடுத்தார்ல, அது எதுக்கு கொடுத்தார் முதல் சொல்லுங்கள் அப்படின்போது ஒரு அம்மா அது அன்றைக்கி ஒரு நாள் முத்துக்கிட்ட அவங்க தப்பாக இது பண்ணாமல் இருந்துச்சு, அதை பார்த்ததை சொன்னேன். இது சரி, அதை அவர் சொன்னதுக்கப்புறமா, அவர் வார்னிங் கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் முறைப்படி போய் நம்ம சௌந்தர்யா கிட்டே போய் சாரி கேட்டிங்களா? இல்லை தங்கம், ஒரு விஷயம் பார்த்தேன், அதை நான் பார்த்த விஷயத்த பார்த்து பேசியிருக்கணும், அதை அப்படி பேசியிருக்கக்கூடாது, நம்ம முன்னாடி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தோம், இப்போ உங்ககிட்ட நான் சாரி சொல்லிக்கிறேன் அப்படின்னு மேலோட்டமாக தான் சொன்னேன். மேலோட்டமாக சொன்னேன். எப்படி இப்போ இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது நீங்கள் சொல்லி தானே சாரி கேட்கணும், அப்போ அதுதானே முறை அப்படி மாதிரி சொன்னேன். இல்லை, ஆக்சுவலாக அந்த இது முடிஞ்ச உடனே நான் எல்லா கேர்ள்ஸ்கிட்டையும் மன்னிப்பு கேட்டாராம். எல்லா கேர்ள்ஸ்கிட்டையும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே. அவர் சொன்னது ஒரே ஒரு பொண்ணுக்கிட்ட, அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் சௌந்தர்யா மேட்டர் மட்டும்தான். மற்ற எல்லா பொண்ணுக்கிட்டையும் நீங்கள் அப்படியே பேசுவீங்க சொன்னார். அன்றைக்கே அவர் என்ன பண்ணியிருப்பார்னா, சௌந்தர்யா கிட்ட சாரி கேட்காம எல்லாருக்கிட்டையும் தான் நல்லவன் சொல்லிவிட்டு பார்த்ததை பார்த்து பேசியிருக்கணும். ரொம்ப பெரிய பில்டப் பண்ணியிருப்பார். ரொம்ப கேவலமாக இருந்திருக்கும் அப்போ விஷால் பேசின விஷயங்கள்லாம். அப்படியே சௌந்தர்யாவோட கேரக்டர் கேவலப்படுத்துகிற மாதிரி பேசியிருப்பார். நம்மளுக்குலாம் செம்ம டென்ஷனாக இருந்துச்சு. அதுவும் அவர் பேசின பேச்சுக்கு சௌந்தர்யா ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி பேசினார். அதுக்கப்புறம் திரும்பவும் நேகா சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் எந்த இடத்துலையுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிவிட்டா சாரி இப்படி தான் சொல்லியிருக்கீங்களே தவிர நடந்த விஷயத்த சொல்லி நீங்கள் எந்த இடத்துலையும் சாரி சொல்லலை. எனக்கு வெளியிலேருந்து ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது கிளியர் கட்டாக தெரிஞ்சிச்சுட்டாங்க. அப்படியே ஒரு மாதிரி ஆடிட்டர், ஷாக்கிங் ஆகிட்டார். என்னையா வந்தவங்க மோட்டிவேஷன் போடுவாங்க, பார்த்தா நம்மளை டிமோட்டிவ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி அவர் பார்த்துட்ருக்கார். பட் இதுதான் கரெக்டான விஷயங்கள். யார் ஒருத்தங்க தப்பு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நேராக சொல்லும்போது தான் அவங்க திருத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா நம்ம பண்ணுறதுலாம் கரெக்டு போல இருக்குது, அதனால தான் வந்தவங்க எதுவுமே சொல்லலைன்னு நினச்சிப்பாங்க. சூப்பராக இருந்துச்சு. இந்த பொண்ணு உண்மையிலே நம்ம பாராட்டணும். சார், நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா கிட்ட நம்ம விஷால் மனசார மன்னிப்பு கேட்கவே இல்லை அந்த விஷயத்த சொல்லி. ஆனால் பொதுவாக சௌந்தர்யா மேலே ஒரு பெரிய பழியை போட்டு விட்டார். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி நிறைய வீடியோஸ், லைவ் அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.